வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. ஜூலை மாதம் பலன்களுக்காக ரிஷப லக்னத்திற்காக இந்த பதிவு. ஜூலை 1 முதல் 31 தேதி வரை நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நம்ம லக்னத்துல குரு பகவான் இருக்காரு. 2ஆம் வீட்லையும் 3ஆம் வீட்லையும் சூரியன், சுக்கிரன், புதன் பெயர்வுகள் நடக்கிறது. செவ்வாய் கிரகம் 12ஆம் வீட்டில இருந்து மேஷத்துல இருந்து அவர் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் போறார். அந்த செவ்வாயினுடைய நகர்வுகள் அப்படி இருக்கு. ராகு 11ஆம் வீட்டுல மீனராசியில இருக்காரு. ராகு ஜூலை 5ஆம் தேதி சார மாற்றம் ஏற்படுகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போறாரு. அது போக கேது நமக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சாரம் வாங்கி இருக்கார். இப்போ 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் நமக்கு கருவிகள் சார்ந்த செலவுகள், ஒரு இடமாற்றங்களுக்கான செலவுகள், ஒரு பிரயாணங்களுக்கான செலவுகள், இளைய சகோதரி வழி செலவுகள், இது மாதிரியான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. சேமிப்புகள் பெருகிட்டு தான் இருக்கும். 2ஆம் இடத்துல கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது தன வரவுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நமக்கு குருவை போல செயல்படுகிறார். குரு உழைப்புக்கு காரகன். அதனால நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, சர்வீஸ் பண்றீங்க, ரெகுலர் சம்பளம் அப்படிங்கிறாங்க போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வேலையில எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஆசிட்டிஸ் வேலைகள் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த வகையில அது ஹெல்ப் பண்ணும். ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, குடும்ப உறவுகள் சார்ந்த நல்ல ஒரு நிலைமைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறது, இதெல்லாம் நல்லது நடக்கும். சுப காரியங்கள், அதாவது திருமணம், வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜா இருக்கும், ஒரு தன்னிறைவு ஏற்படும், தெய்வ பலம் கிட்டினது மாதிரி ஒரு அனுகிரகம் உண்டான மாதிரி ஒரு பலம் இருக்கும். வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெருகும், வசீகரம் இருக்கும். அப்ப இந்த காலகட்டம் நமக்கு ஏற்ற காலகட்டம். 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அதனுடைய காலகட்டத்துல இந்த கம்யூனிகேஷன் பண்றதோ, இடமாற்றம் பண்றதோ, பத்திரப்பதிவு பண்றதோ, அக்ரிமெண்ட் போடுறதோ, அல்லது சிறு பிரயாணங்கள் பண்ணலான்னு நினைக்கிறதோ, பிறருக்காக தொடர்பு வச்சு அதனால காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் தடையாகும். ஆனால் தொழில் நல்லா இருக்கும். இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்க, அதை நீங்க வேலை பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, தொழில் நல்லா இருக்கும், தொழிலை கெடுக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இளைய சகோதர வழி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். மற்றபடி ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சார மாறுதல் ஏற்படும் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து. அதாவது புதன் மாதிரி செயல்பட்டு இருந்த ராகு இப்ப சனி மாதிரி செயல்பட போறார். சனி நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகுனுடைய சார மாற்றத்துக்கு பிறகு தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், மேனுஃபேக்சர், ட்ரேடிங்கு, கட்டுமான துறைகள்ல இருக்கிறது, இது எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் இயக்கிறது, இது எல்லாத்துக்குமே சாதகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜூலை மாசத்துல ஏற்படுறது உங்களுக்கு அது ஒரு பக்கபலம். அதே போல ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி, இங்கிலீஷ் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு தைரியம் பெறும். அதாவது நமக்கு ஆர்வம் துணிச்சல் அதிகமாகும். எதையும் விரும்பி நீங்க செய்யக்கூடிய தன்மைகள் உண்டாகும். அதுக்கு தகுந்த சப்போர்ட்டுகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
அது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கலாம், அதிகாரிகள் சப்போர்ட்டாக இருக்கலாம், உறவினர்கள் சப்போர்ட்டாக இருக்கலாம். எல்லா வகையிலையும் நம்ம அப்ரோச் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஊக்கமாக எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். அதாவது நமக்கு கிரகங்கள் எல்லாமே லக்ன பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாண்டர்டு, நம்ம சிந்தனை குறிக்கிறது. அதுல குரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் டெவலப் ஆகும் பொழுது, இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேச்சு, பணவரவு, குடும்ப நலம் இது எல்லாமே அடங்கி இருக்கு. அதனால அதுல வந்து உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு, சேமிப்பு, தொழில் பலம் இதை எல்லாமே கொடுத்துரும். அதே நேரத்துல இந்த மாதிரி நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதற்கு சாதகமான சூழல் அங்கே ஏற்படும். அப்ப இதையெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. இப்ப நமக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு அப்படின்னு ஒரு பாவ கிரகங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம்னா, 5ஆம் இடம்ங்கிறது என்னன்னா ஆத்மஸ்தானம், நம்ம குழந்தைகள் ஸ்தானம், கலைகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், மகிழ்ச்சியை குறிக்கிற ஸ்தானம். நம்ம ஜனன ஜாதகத்துல கேது வந்து கெட்ட கிரகமாக இருந்தால் இந்த மனநிலைகள்ல சஞ்சலங்கள் ஏற்படும். அதாவது ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு உறவுகளை எடுத்துக்கிட்டாலும் பாசம், நேசம், அன்பு பரிமாற்றம் இது எதை எடுத்துக்கிட்டாலும் அதுல குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறது, ஒரு பொசசிவ்னஸ் உண்டு பண்ணிக்கிறது, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. அதாவது அது வந்து சந்தேக புத்தி அல்லது மன சிதறல்கள்னால, மன ஒருமைப்பாடு இல்லாததுனால வரக்கூடிய விஷயம். இதே கேது ஒரு சிலருக்கு ஆன்மீகத்துல மன ஒருமைப்பாடு மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டுக்கு பவரை கொடுத்துருவார். ஏன்னா கேதுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்வார். அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பொழுது நமக்கு அந்த லைன்ல போறவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இப்ப குழந்தைகள் ஸ்தானத்துல இங்க கேது உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இந்த குழந்தைகளுடைய மனோபாவங்கள் அது நமக்கு பிடிக்காம ரசிக்காம ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கும்போது நாம் அதை விட்டு கொடுத்து போக வேண்டியது, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. அந்த கேதுங்கிறது குழப்ப மனோநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருக்குங்கிறத மட்டும் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க டீல் பண்ணீங்கன்னா சரியா போய் பட்டும் படாம கொண்டு போய்க்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் சௌகரியங்களையும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை கொண்டு வர்றதும் எதிர்பார்த்த ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப அவர் வந்து ஜூலை 5ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர்றது நமக்கு சிறப்பை தருகிறது, தொழில் பலத்தை பெருக்குகிறது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.